துலாம் ராசி உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு? எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும் அண்ட் அந்த தெய்வத்தினால என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க எப்பேற்பட்ட ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய அந்த ஒரு அன்பு ஆதரவு உங்க மேல எப்பவுமே வந்து அதிகமா இருக்கும். அதாவது அலைக்கடல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசி உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன பார்க்கலாம். இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றிகள் கிடைக்கும், பெரிய வெற்றிகள் கிடைக்கும்னா என்ன மேனிஃபெஸ்டேஷன்? இப்போ துலாம் ராசில வைரம் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் வைரம்லாம் நான் எங்க வாங்குறது, அதனால வைரம் மாதிரி இருக்கக்கூடிய கல்லை போட்டுக்கிறேன். கிடையாது. நடப்பது எல்லாம் நன்மைக்கு, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, தி எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம், என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது, அதாவது உங்கள் ராசிக்கு பார்க்க போனால், உங்களில் பல பேருக்கு உங்களுடைய குலதெய்வம் தெரியும், சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். ஏன்னா எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸில் பாதி பேர் என்னுடைய குலதெய்வம் தெரியல, நான் எந்த தெய்வத்தை நான் வழிபடலாம் அப்படின்றத அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் வந்து என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த ராசிகளுக்கு அடிப்படையில் இந்தந்த ராசிக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை பற்றி நம்ம ஒரு பதிவு போடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இந்த பதிவுக்கு நான் உங்களோட இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, குலதெய்வம் பற்றி தெரியலனாலும் சரி, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வம் இல்லைனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் எனக்கான தெய்வம் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபடலாம். இந்த தெய்வத்தை வழிபடுறதுனால இப்படியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்றது தான் உங்கள் ராசியின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதோட மட்டும் நிறுத்திக்காம உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணால் உங்களுடைய செயல்கள் காரிய விருத்தியாகி சக்ஸஸ் ஆகும், அதை பற்றியும் நம்ம அடிஷ்னலாக வந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த ரெண்டு காம்போவான விஷயங்கள் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதற்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இதை கிளைம் பண்ணுற விதமாகவும் கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்னு டைப் பண்ணி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்றதும் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஆன் டைம்லேயே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் லைக் பண்ணுங்கள், நிறையா வந்து மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய அனதர் சேனல் இருக்குது சாரா டாரோன்னு சொல்லிட்டு, அது ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல், டாரோ ரீடிங்னுடையது. ஸோ அந்த சேனல்லையும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த மாதிரியான கிளாஸஸ் நானும் வந்து கற்றுக்கிட்டு நானும் டாரோ ரீடிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, டிஸ்பிளே 3 என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு அதை வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வரும். நீங்கள் அந்த சர்வீஸை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செய்யலாம், என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். துலாம் ராசி உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு? எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும் அண்ட் அந்த தெய்வத்தினால என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யார் அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசி உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ராதா, ராதே கிருஷ்ணா சொல்லுவோம் இல்லையா, அந்த ராதா தான், ராதா தேவி. இவங்களை வந்து நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இருந்தாலும் ராதையை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்துக்கலாம். இவங்க வந்து சுப்ரீம் காடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவிகள், இந்த தேவிகளுக்கெல்லாம் தலைமை தேவி அப்படின்னு சொல்லுவாங்க, தலைமை தாங்கக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு அடுத்துதான் எல்லாமே வருவாங்க, சீதா பிராட்டி எல்லாருமே. ஸோ ராதைன்றவங்க வந்து அந்த கிருஷ்ணருடைய நெருங்கிய அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால, ஸோ கிருஷ்ணர் யாரு? ஆப்வியஸ்லி நாராயணர். அதனால் இந்த ராதையை வந்து எப்போவுமே ஒரு உயர்ந்த இடத்துல தான், தேவிகளுக்கெல்லாம் தேவி அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ அந்த தேவியை தான் நீங்கள் வந்து அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்து வழிபடணும். இந்த ராதையை எடுத்து வழிபடுறதுனால அதிர்ஷ்ட தெய்வமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் உங்களுடைய அன்பு சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முழு நம்பிக்கை திருப்தி ஏற்படும். அதுலதான் எனக்கு நம்பிக்கை திருப்தியே இல்லாம நான் வந்து வாழ்க்கையை ஏண்டா வாழ்றோம் சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா, இந்த ராதையை அதிர்ஷ்ட தெய்வமா எடுத்து வழிபாட ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுடைய அன்பு, உறவு, காதல், திருமண பந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு அதீத நம்பிக்கை திருப்தி நிச்சயமா வந்து கிடைக்கும். அண்ட் நீங்க யாராவது ஒரு குறிப்பிட்ட நபரினுடைய அந்த ஒரு அன்பை வந்து வாங்கணும், அதுல நான் வெற்றி அடையணும், அவங்களுடைய ஹார்ட்டை வின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கனாலும் இந்த ராதையினுடைய வழிபாடு உங்களுக்கு அதை வந்து பண்ண வைக்கும். இல்லை நான் ஒரு லீட் பொசிஷன்ல இருக்கிறேன், எனக்கு மக்களுடைய மனது, எனக்கு எல்லாருடைய மனதும் எனக்கு சார்பா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, இந்த ராதையினுடைய வழிபாடு நீங்க எப்பேற்பட்ட ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய அந்த ஒரு அன்பு ஆதரவு உங்க மேல எப்பவுமே வந்து அதிகமா இருக்கும். அதாவது அலைக்கடல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுடைய டிவோஷன், உங்களுடைய தெய்வீகம் அதிகமாகறதுக்கும், அந்த தெய்வீகமான ஒரு உணர்வு, தெய்வீகமான அன்பு இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கும், அது மூலியமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்குமே இந்த ராதை வழிபாடு ரொம்ப சிறப்பானதா இருக்கும். இது மட்டும் இல்லாம ஒரு விடுதலை, ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை. அதாவது நல்ல விஷயங்களுக்கு உடனே கட்டுப்பாடுகள் என்ன எல்லாரும் வந்து கெட்ட விஷயங்களுக்கு போயிடுறது அது கிடையாது. கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள் இல்லாத ஒரு நல்ல சுதந்திரமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும். ஃபுல் ஆஃப் அந்த அன்பிலே உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உலகம் நிறைஞ்சிருக்கணும், நல்ல அன்பு மட்டும் எனக்கு எப்பவுமே கிடைக்கணும் அப்படின்னாலும் அந்த சுதந்திரமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த ராதை வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றதும் வர்றதுனால ஸோ ராதையை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்து தாராளமாக வழிபடலாம். ஓகே, உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாருன்னு பார்த்தோம். இப்போ துலாம் ராசி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன பார்க்கலாம். இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றிகள் கிடைக்கும், பெரிய வெற்றிகள் கிடைக்கும்னா என்ன மேனிஃபெஸ்டேஷன்? துலாம் ராசி உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன்ற போது எப்படி வருதுன்னா, துலாம் ராசினாலே லக்ஸுரியஸாக இருப்பாங்க, எக்ஸ்பென்சிவான விஷயங்களை விரும்புவாங்க அப்படின்றது நம்ம எல்லாமே அந்த ராசி அடிப்படையில் கேள்விப்பட்டிருக்கோம். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ராசியினுடைய இயல்பு இல்லையா? ஸோ அந்த இயல்புலேயே இருந்தால் கூட, அதாவது அவங்கவுங்க வீட்டில் அவங்க இருந்தால் தானே மரியாதை, அந்த மாதிரி இருந்தால் கூட நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இல்லை நான் கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த 100 ட்ரெஸ்ஸு போதும், எனக்கு 100 செருப்பு போதும், ரொம்ப எளிமையாக இருந்துக்கிறேன், இப்படி நீங்கள் இருக்க வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை டெவலப்மெண்ட் நோக்கி போகாது. அப்போது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சிறப்பாக நீங்கள் செய்யணும்னா எப்போவுமே நீங்கள் வந்து அந்த உங்களுடைய குவாலிட்டியில் இருக்கணும். எப்பவுமே அபண்டன்ஸ், ப்ராஸ்பரிட்டி இந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். எதை பண்ணால் எனக்கு பெரிய லாபம் கிடைக்கும், எதை பண்ணால் நான் லக்ஸுரியஸான வாழ்க்கை வாழ்வேன், எதை பண்ணால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணும் போது, இப்போ துலாம் ராசியில் வைரம் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் வைரம்லாம் நான் எங்கே வாங்குறது, அதனால் வைரம் மாதிரி இருக்கக்கூடிய கல்லை போட்டுக்கிறேன் கிடையாது. அதுக்காக முயற்சி பண்ணி அந்த வைரத்தை வாங்கி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தையும் மிகப்பெரிய பவர் இல்லை மிகப்பெரிய சக்ஸஸையும் கூட கொடுக்கும், வைப்ரேஷனையும் கொடுக்கும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. லக்ஸுரியஸான எக்ஸ்பென்சிவான விஷயங்களுக்கு நீங்க எப்பவுமே ஒரு ஆசையாவது படுங்க, செய்ய முடியலனா கூட அதுக்கு மேல ஆசைப்படுங்க. அதுதான் ஒரு சிறப்பான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸா ஒர்க் அவுட் ஆயிட்டு உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவுல சக்சஸ் ஆகிறதுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றது உங்களுடைய ரீடிங்ல காட்டுது. என்ன நேயர்களே, உங்க ராசிக்கான கடவுள் தெய்வம் யார் அப்படின்றத நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணணுன்றதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. அப்போது இதை கிளைம் பண்ணுற விதமாக, இதற்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்றதையும் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்ன்றதையும் கமெண்ட் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நடக்கும் நம்பிக்கையோட லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு என்ன டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரீடிங் வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் சாரா, தி எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நன்றி.